தேவையில்லாமல் இவர் யார் அந்த சீமான் இப்போ எங்கள் கட்சி எதுக்கு வலிக்கணும்? அம்மாவை எதுக்கு போயிட்டு ஆட்டை கட்சி மாட்டை கட்சி மனுஷனை கடிக்கிற மாதிரி கடைசியில் வந்து இப்போ எங்ககிட்ட வந்து மோதுறாரு. எங்ககிட்ட மோதணும் தயவுசெய்து. இலத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு உணர்வு மிக்க உணர்ச்சி மிக்க ஒரு புரட்சி தலைவர்கள், புரட்சி தலைவர் அம்மா மீதும் ஒரு பாசம் கொண்டவர்கள். ஏன்னா அவர்கள் மீது வந்து வசைப்படுதால் நிச்சயமாக வாங்கி கட்டிப்பீங்க. என்ன வந்து வகத்தொகை இல்லாமல் நீங்கள் பாட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஒரு 6 அறிவு உள்ள மனுஷனா ஒரு சொல் புத்தி சுய புத்தி எல்லாம் இருக்கும். ஒரு 5 அறிவு கடலில் பேசுகிறவங்ககிட்டையும் ஆமைக்கிட்ட பேசுகிறவங்களையும் காட்டுக்கிட்ட பேசுகிறவங்ககிட்டையும் அப்புறம் வந்து மரத்துக்கிட்ட பேசுகிறவங்ககிட்ட போய் பேச முடியுமா? அதாவது இந்த மர மண்டைகள் நான் சொல்ல மாட்டேன். சரிதானே? சீமான் பற்றில சீமான் நீ கற்பனை சீமான் வேண்டியல நீங்கள் கற்பனை அதாவது ஒரு கிராஸ் ஆகிடுச்சு பாரு. அதனால் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் இல்லையா? அதுக்காக வந்து ஒரு 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 மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகணுன்றதுக்காக அதிமுக மேலே வந்து வேணும்னு குற்றச்சாட்டு சொல்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது தயவுசெய்து இதோட விடுங்க. அதான் நண்பர் சீமான் நான் கேட்டுக்கிறேன். என்ன குறை சொல்கிறது? தேவையில்லாமல் என்ன குறை சொல்கிறது? இல்லாத பொருளாதெல்லாம் சொல்ல முடியுமா? அது அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் பதில் நிச்சயமாக நாங்கள் கொடுப்போம். இது விமர்சனம் இல்லை, நான் சொல்கிறது விமர்சனம் இல்லை, உண்மையை சொல்கிறேன். அவங்க பேசுகிறதெல்லாம் ஒரு பொது மனிதனாக நீங்கள் பாருங்கள். நான் வந்து அதிமுகவில் இது இல்லை, இந்த கட்சியெல்லாம் இல்லை, நான் ஒரு கட்சியை வழி நடத்துகிறவனா இல்லை, ஒரு மகனாக பார்க்குறேன். பொதுவாக துரோகத்தை பற்றி பேசுகிறது, சமூக நீதி பேசுறது, சுயமரியாதை பேசுறது, இதையெல்லாம் பேசுறதுக்கு இவங்களை யாருக்காவது தகுதி இருக்கான்னு நீங்க யாராவது சொல்லுங்க. யாராவது நீங்களே சொல்லுங்க. என்ன சிரிக்கிறீங்க? மேல பறந்து போன விண்ணூர்தியை பார்த்து அப்படியே கும்பிட்டு இருந்ததெல்லாம் இது சுயமரியாதையில வருதா? பேசியிருக்க மாட்டேன். நான் தான் திராவிடத்தின் உண்மையான வாரிசு. நமக்கு வெறி வருமா வராதா? இவங்க கதை விட்டுக்கிட்டு இருக்கிறதா ஆரியத்தை எதிர்க்க வந்ததே திராவிடம்ங்கிறாங்க. தமிழன்னு இருந்தா நாங்க தமிழர்னு வச்சா பார்ப்பனன் நானும் தமிழர்னு உள்ள வந்துருவானே அப்படின்னு தான் அதுல ஐயா ராமசாமியிலிருந்து ஐயா வீரமணி வரை கதை விட்டுக்கிட்டு அதே கருத்து தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க. அதானே சொல்றாங்க. அப்ப திராவிடம் இருக்கும்போது ஆரிய பெண் பார்ப்பன பெண் ஜெயலலிதா எப்படி தலைமையேற்று வந்துச்சு? எப்படி உள்ள வந்துச்சு? 30 ஆண்டுகள் தலைவராக இருந்துச்சு, 20 ஆண்டுகளே அமைச்சராகவே இருந்தது. எல்லாரும் அவங்க ஆரியத்தின் காலில் விழுந்துதான் வாங்கினீங்க. நீங்களே ஒரு இதை கொடுத்து செங்கோலை கொடுத்து சமூக நீதியாத்த வீராங்கனைன்னு போய் எடுத்துக்கிட்டீங்க. என்ன கதை விடுறீங்க? ஆரியத்தின் முன்பு திராவிடம் மண்டிட்டுச்சு. மண்டிட்டா கூட பரவாயில்ல, குப்பரை விழுந்து கும்பிட்டுருச்சு. இதுல சுயமரியாதை பேசிட்டு இருக்கிறீங்க. இதான் தன்மானமா? இதான் தமிழினத்தின் தலை நிமிர்வா? செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் இதுதானா? கார் டயரை விழுந்து கும்பிடுறது. ஒருத்தராவது அந்த அம்மாவுக்கு முன்னாடி நின்று சொல்லுங்கம்மா அப்படி பேசுனது 2 பேர் இருப்பாங்க. ஒன்று எங்க மாமா காளிமுத்து, இன்னொரு மாமா திருநாவுக்கரசு. வேற யாராவது சொல்லுங்க. யாராவது? ஏன்னா ஐயா பொன்னையின் மாதிரி யாராவது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க மூத்தது. மற்றெல்லாம் இப்படித்தான். அதையும் தான் சொல்லி திமுகவா அதிமுகவா சுயமரியாதை பத்தி பேச இருக்காது. அதையும் தானே பேசணும் மேடையில. நீங்க அதை கேட்கலையே. ஏன்னா பெட்டி இவங்க கொடுத்துட்டாங்க, அவங்க தரல, அதனால தானே இவருக்கு வழக்காது. உண்மையே பேசணும். சமூக நீதினா சமூக நீதி. நீங்க 10.5 வன்னியர் கொடுத்தீங்கல்ல, எங்க ஐயாவே எண்ணி கொடுங்கிறாரு. நீ எப்படி 10.5 கொடுத்தீங்க? சட்டமாக்கியிருக்கா? செயல்பாட்டுக்கு வந்திருக்கா? இப்ப வன்னிய நானுக்கு 10.5 வருதா? சும்மா வாய் வார்த்தையில ஓட்டுக்காக சொல்லிட்டு போறதா? எத்தனை காலத்துக்கு இப்படியா மாத்துறது? எண்ணி கொடுங்க. சரி எண்றீங்க, எண்ணும் போது எங்களுக்கு 15 விழுக்காடு வந்துருச்சு. அப்ப என்ன பண்றது? ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கேன் நான். திடீர்னு எடுத்து அறந்ததற்கு உள்ஒதுக்கீடுன்னு 3 விழுக்காடு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஒரு கையெழுத்து போட்டு விட்டீங்க, முன்னுரிமைன்னு. அப்ப அவங்களுக்கு போறதான் எனக்கு மிச்சம். ஒரு கல்லூரியில ஒரு பல்கலைக்கழகத்துல 5 பேராசிரியர்னா எஸ்சிஏன்னு வருது. எஸ்சி அருந்ததியர் 4 போக 1 இருக்கு. அது தேவேந்திரன் இருக்கா, பறையர் எனக்கா, தேவேந்திரன் எனக்கா? யாருக்கு? ஒரு சீட்ல நாங்க. அப்ப முன்னுரிமைங்கும் போது அது அவருக்கு போக மிச்சம்னு வருது. அப்ப சாப்பாடு என்னது? அவர் சாப்பிட்டு மிச்சம் வச்ச எச்சி கஞ்சி மிச்ச கஞ்சி தான் எனக்குன்னு வந்துருது. அப்ப நான் பாதிக்கப்பட்டுறேன்ல, விளங்க. அப்ப பாதிப்புக்கு ஆளாக இருக்கிற நான் சொல்றேன், நீ எண்ணி கூட எடுத்து கொடுக்காத, அளந்து கூட அள்ளி கொடுக்காதேங்கிறேன். திருப்பி வாய் வார்த்தையா ஓட்டு வரும்போது தேர்வு வரும்போது வன்னியர் ஓட்டுக்க 10.5 போயிட்டீங்க. சட்ட வரைவு வந்திருக்கா? சட்டப்படி செயலாக்கம் வருதா?
10.5 படாய்ச்சி நான் பயன்படுத்துறேன்னா இல்ல. அப்ப எல்லாமே ஏமாற்றா இருந்தா எப்படி? அப்ப சமூக நீதி ஏன் பேசுறீங்க? சாதி வாரி கணக்கெடுப்பு உடனத்தவன் கர்நாடக மாநிலத்துக்கு இதே காங்கிரஸ் சீதாராமையா எடுக்கிறாரு இல்லையா? இதே அந்த தெலுங்கானால உங்க காங்கிரஸ் தானே முதலமைச்சர் தானே, அவர் எடுக்கிறாரா இல்லையா? நிதிஷ்குமார் உங்ககிட்ட கேட்டால மத்திய அரசு எடுக்கணும், அவனுக்கு மத்திய அரசு இல்லது. எதையாவது கடத்தி விடுறது, சொல்லிட்டு மாநில உரிமை இங்க பேசிக்கிறது, சிபிஐ விசாரணை கேட்டுக்கிறது. அப்ப ஓம் போலீஸ் என்ன? ஓம் போலீஸ் சரியில்லைப்ப. அப்ப உங்ககிட்ட இருக்க போலீஸே சரியில்லை, அப்ப நீங்க பதவி விலகணும். என் போலீஸ் சரியில்லைங்க, என் நிர்வாகம் சரியில்லைன்னு அப்படித்தானே தோல்வியை ஒத்துக்கிறீங்க. இப்போ என் காவல்துறைக்கு என்ன குறை? எதுக்கு சிபிஐ விசாரணை? எல்லாம் வர்றவங்கள சிபிஐ விசாரணை எப்படி இருக்கு? சிபிஐ அதிகாரிகளுக்கு 4 நாள் மூளை இருக்கா? வாக்காளர் சிறப்பு திருத்தம் அது குறித்து ஏதாவது நீங்க அனைத்து கட்சி கூட்டமோ அல்லது உச்ச நீதிமன்றத்தை நாடவோ அல்லது அது குறித்து உங்களோட நிலைப்பாடு? அதெல்லாம் இல்லை, அது நாடுறது கிடையாது இல்லை. தேவையற்ற வேலையை செய்து பிஜேபி எப்படின்னா, எந்த வேலை இல்லைன்னா மக்களை ஹிட்லர் சொன்னதான், மக்களை எப்பவுமே பதட்டமா வச்சிரு, அப்பதான் நம்ம என்ன தவறு செஞ்சாலும் அவன் கவனத்துக்கு போகாதுன்ட்டு சிஏன்னு ஒன்று கொண்டு வந்துச்சு. ஒரு வருஷம் 1.5 வருஷம் அதுலயே காலத்தை ஓட்டுச்சு. இப்ப இந்த சிறப்பு வாக்காளர் அது என்ன சொல்லுது? அது கேட்டிருக்க எதையாவது பாருங்க. நாங்க கேட்கிற ஆவணங்கள் எல்லாம் கொடுத்தா தான் வாக்கு. எங்க ஆத்தால போய் என்ன ஆவணம் கொடுப்பேன்? இப்ப இருக்கிற நேரத்துல இந்த 2 மாசத்துல தேர்தலை வச்சுட்டு என்ன போய் கொடுப்பீங்க? நீங்க ஒண்ணு கொடுப்பீல, அது வச்சிருக்கல அந்த ஆவணங்கள்லாம், அதை கொண்டா இதை கொண்டா. இருக்கிறவன் என்ன, ஏற்கனவே இறந்தவன்லாம் இந்த இதுல இருக்கான். இறந்து போனவங்க இந்த வாக்காளர் பட்டியல்ல பேர் இருக்குன்னா அதை நீக்குங்க, கண்டு கொண்டு நீக்குங்க. எவ்வளவு காலமா இருக்கு? இப்பதான் அது வர்ற. நாங்கெல்லாம் பல முறை தேர்தல் ஆணையத்துக்கு போக ஆரம்பிச்சோம். ஒருத்தர் 2 இடத்துல வாக்குரிமை வச்சிருக்கிறாரு. அதையெல்லாம் நீங்க முதல்ல கண்டு நீக்கி இருக்கணும். இவ்வளவு காலம் நீக்கி இருக்கணும். சரி, இல்ல நீக்கிறீங்க, அது செய்யுங்க. சரி, அதுக்காக ஒவ்வொரு வாக்காளரும் நாங்க கேட்கிற புதிய ஆவணங்களை கொண்டு வான்னா அது எங்க போய் கொண்டு வருவான்? இதே வேலையா? கொண்டு வந்து கொடுக்கும்ல, நீக்கி விட்டுருவேன். நோக்கம் என்ன? அங்க பல லட்சம் பேர் வெளியேறிக்கான். 70 லட்சம் பேர்கிட்ட 44 லட்சங்கிறான், 70 லட்சங்கிறான். ராகுலே 60 லட்சம் பேருன்றான். அங்க இருந்து எல்லாரையும் தூக்கிட்டான்றான். அவனெல்லாம் இங்க இறங்கியிருக்கான். அந்த பீகாரியனுக்கு போனா வாக்கு கொடுக்கணும். நீங்க 6 லட்சம் பேர்னு சொல்றீங்க. அது எனக்கு பயனா 3 தொகுதி, என்னோட தொகுதியில 3 தொகுதி, அவன் 6 லட்சம்னா அப்புறம் கடைசியா அது பீகார், இன்னொரு பீகார் ஆயிரும். ஏற்கனவே பூரா இந்திக்காரன், எங்க பார்த்தாலும் இந்திக்காரன் இருக்கான். இந்த விண்ணூர்தி நிலையத்தில் நம்ம ஆபீசர் இருக்கான்னா, அதிகாரி இருக்கான்னா, அப்புறம் சொல்றது நான் சொல்றேன். அது நான் சொன்ன அதே கருத்தை அவர் இந்த அஜித் வலியுறுத்துறாரு. என்னன்னா, இந்த மாதிரி இந்த முறையே தவறுன்ற அவர் வந்தாருன்னா போன மக்கள் மேலேயும் குற்றம் இருக்கு இல்ல. இந்த மாதிரி கலாச்சாரமே தப்பு தானே. அதான் அவர் சாடுறாரு. முதல்ல இந்த முறையே தப்பு. அதான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன். அமெரிக்கா மாதிரி வந்துருங்க, ஒரு ஊரா போய் பேசுற முறையை விடுங்க, ஒரு இடத்த கொடுங்க. திருச்சின்னா ஒரு மாநகரில் எங்களுக்கு ஒரு இடம் தாங்க, இவ்வளவு ஊடகம் வந்துருச்சு, நவீன அறிவியல் வந்துருச்சு, நாங்க பேசுறோம், எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொடுங்க. ஐயா ஸ்டாலின் ஒரு 1/2 மணி நேரம், ஐயா எடப்பாடி, தம்பி விஜய்க்கு, ஐயா அன்புமணிக்கு, அண்ணன் திருமாவளவன் தலைவர்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்துருங்க. அவங்க பேசுறதும் கொண்டு போங்க. யார் பேசுறது சரியா இருக்கோ ஓட்டு போட்டு போட்டும், இவ்வளவுதானே. இது ஒரு அநாகரிகமான கலாச்சாரமா தான் இருக்குது. அதை ஒழிக்கணும். அமெரிக்காலாம் மற்ற நாடுகள்லாம் இப்படி இல்லை, ஐரோப்பிய நாடுகள்லாம் இப்படி இல்லை. நேரு அவர் ஒரு துறையில 200 கோடி ரூபாய் ஊழல் நடந்தது சொல்லி இடி ரைடு டிஜிபி எழுதியிருக்காங்க. அதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? தமிழக அரசு பதியாம இருக்கு. அது அவங்க அமைச்சர் மேல அவங்க வழக்கு பதிவாங்க. நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க? இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே என்ன கேள்வி கேட்குறீங்க?